ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் 10 ரூபாயில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான சாக்கோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு பிஸ்கட் எடுத்துக்கலாம். இந்த சாக்கோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸு இந்த பிஸ்கெட்ஸ் தான். ஸோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. மற்ற ஃப்ளேவர்ஸ் சரியாகாது. இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸ் பண்ணுறதுக்காக சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாமே இந்த பேக்கெட்லேருந்து உடைச்சி நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 துண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது நல்ல மாவு மாதிரி வரணும். எந்த ஒரு சின்ன சின்ன பீஸஸும் இல்லாமல் நல்ல மாவு மாதிரி வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட்டை நல்லா சூப்பராக நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த பிஸ்கெட்ஸில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்கக்கூடாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 1 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்களா இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். அதே டைம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக ஆட் பண்ணினோன்னா கரெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி திக்னஸை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஸோ அதனால் மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லாவே இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி திக்னஸ் கிடச்சிடுச்சு. ஸோ அதனால் இது 3ஆவது முறை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் 1 நிமிஷம் போல் நல்லாவே ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் ஸ்டேஜ் கிடச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 நிமிஷம் போல் நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் பவுடர் நல்லா சூப்பரான திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த சாக்லேட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளாடி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கவர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பால் பேக்கெட் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் கவர் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவருக்குள்ளாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் எல்லாத்தையுமே இந்த கவரில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கவர்லேருந்து திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்டால் இந்த கவரை நல்லா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாக்லேட் கோன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிப்பில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா ப்ளைன் பேப்பரும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேப்பரில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் கோன், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி டாட்டாக வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டாட் வைக்கும்போது கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கணும். ஓகேவா, ரொம்ப பக்கத்தில் ரொம்ப கிட்ட வச்சிடக்கூடாது. ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி கிட்ட வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமே காஞ்சிராது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்கோ சிப்ஸ் நல்லா செப்பரேட்டாக வந்துடணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த மாதிரி டாட் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு வெயிலில் ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நல்ல வெயிலில்
மத்தியானம் வெயிலெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும். ஸோ அந்த 4 ஹவர்ஸ் வரைக்கும் இது வெயிலேருந்து நல்லா காயட்டும். 4 ஹவர்ஸ் அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சாக்கோ சிப்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. நம்ம சன்ட்ரையில் வச்சதுனால அது சூப்பராக ட்ரை ஆகி நல்லா செட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாகவே இந்த பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான டார்க் சாக்கோ சிப்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கடைகளில் வாங்குறத விடவும் ரொம்பவே ஈஸியாக வெறும் 10 ரூபாயில் சூப்பரான சாக்கோ சிப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குறிப்பாக சாக்கோ சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. குக்கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம்ஸில் சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி சுவையான அட்டகாசமான இந்த சாக்கோ சிப்ஸை பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் அ பெஸ்ட். பபாய்.